இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கிறது. ஒருவேளை பாவ போராட்டமா இருக்கலாம், அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்பதாக. வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சரீரத்திலே வலிகள், வேதனைகள், இந்த நோயினால் உண்டான ஒரு பாரம், அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு பயம், உள்ளத்துல ஒரு பயம், ஒரு கலக்கம், தூக்கமே இல்லை, ஒரு பயம், கலக்கம் அல்லது கவலை, இந்த ஆவியில ஒரு கலக்கம் காணப்படுகிறது. ஒரு விடுதலை எனக்கு வேண்டும் என்று வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். இது உங்களுடைய விடுதலையின் நாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். நீங்க ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவை. அதான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்பதாக. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு தருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்பது ஆண்டவர் சொல்லுகிறார். அது பாவமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பயமாக இருக்கலாம், கடன் பிரச்சனை, வறுமை, பண தேவைகள், குடும்பத்துக்குள்ள ஒரு நெருக்கம், வியாபாரத்தில் ஒரு போராட்டம், ஊழியத்தில் ஒரு உபத்திரவம், நெருக்கப்பட்ட நிலைமை. இது உங்களுடைய விடுதலையின் நாள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி இந்த இடத்துல பிரசன்னமாகி இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. இது ஆண்டவர் என்னுடைய விடுதலைக்காக நியமித்திருக்கிற ஒரு நாள். எனக்கு விடுதலை கொடுக்கத்தான் இந்த நாளிலே கர்த்தரனை அழைத்து வந்திருக்கிறார். என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி, எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி இந்த நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆகவேதான் இந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நீ என்னை மகிமைப்படுத்தணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு அவர் எதிர்பார்க்க. நீ என்னை மகிமைப்படுத்தணும், நான் உனக்கு விடுதலை தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்தணும், நீ என்னை மகிமைப்படுத்தணும். அப்படின்னா இயேசுவை நீங்க மகிமைப்படுத்தணும் சாட்சி சொல்லுவதின் மூலமாய். இங்க வந்து சாட்சி சொல்றது மாத்திரம் அல்ல, நீங்க உங்க வீட்டுல, உங்க தெருவில், நீங்க வேலை செய்யற இடத்துல, பார்க்கிற மக்கள் மத்தியில இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார், மற்றவர்களுக்கு நீங்க சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையா மகிமைப்படுத்துவீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தா மகிமைப்படுத்துவீங்களா? விடுதலை கொடுத்தா மகிமைப்படுத்துவீங்களா? அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாகிவிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாக போகிறது. ஒருவேளை கேன்சர் வியாதியில வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. அந்த நோய் மறைய போகிறது. நடக்க முடியாம கை கால்கள் செயலற்று வாத நோயினால பாதிக்கப்பட்டு யாரோ நீங்க வந்து மற்றவங்க உதவியோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். விசுவாசிங்க. இன்னைக்கு நீங்க நடக்க போறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கை கால்களை குணமாக்க போகிறார். அந்த கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்தார். நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். இது நானாக எடுத்துக்கொண்டது அல்ல. தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த போது நான் என்ன சொல்லணும் இந்த மக்களுக்கு சொல்லும் போதுதான் கர்த்தர் சொன்னார், இது நான் விடுதலை கொடுக்கிற நாள். என் பிள்ளைகள் மத்தியிலே விடுதலை கொடுக்க நான் இறங்கி வருவேன். இந்த வசனத்தை சொல் என்பதாக ஆண்டவர் சொன்னார். நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உன்னுடைய ஆபத்து காலத்துல, உன்னுடைய ஆபத்து காலத்துல, ஒரு ஆபத்தான காலம், வியாதி, வேதனை, மரண செய்திகள், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவோம், உன்னுடைய ஆபத்து காலத்துல நான் உன்னை விடுவிப்பேன். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனா எப்படி அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுவது? அது ஆண்டவர் சொல்ல, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு.
உன்னுடைய ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன். நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். Call unto me. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், Call unto me, I will deliver you. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கூப்பிடுறதுன்னா இப்படி வாயை திறந்து கூப்பிடணும். வாயை திறந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும். ஆண்டவரை அப்படி கூப்பிடுவர். என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளி நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்ன செய்வாராம்? நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறிந்திராத பெரிய காரியம் அதை நான் உனக்கு அறிவிப்பேன், உனக்கு காண்பிப்பேன், உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராம். அதுக்குதான் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க் 10 47-48 வசனத்தை வாசிக்கும் போது இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாய் கடந்து போகிறார். அங்கே கண் பார்வையற்றவனாய் பர்திமேயு என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு குருடன், கண்கள் தெரியவில்லை, பிச்சைக்காரன். ரோட்டு ஓரத்தில் உட்கார்ந்து வருகிற போகிற மக்களிடத்தில் பிச்சைக்காக கையேந்தி பிழைக்கிறவன். இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். இயேசு அற்புதம் செய்கிறார், குருடர்களை பார்வை அளிக்கிறார் என்று. எப்போ இயேசு நம்ம ஊருக்கு வருவாரு, இயேசுவை நான் எப்போ சந்திக்க முடியும்னு அவன் ஆவலோடு காத்திருந்தான். அந்த நாள் வந்தது, அந்த வேளை வந்தது. ஆண்டவர் அந்த எரிகோ வழியாய் கடந்து வருகிறார். திரளான கூட்டத்தின் சத்தத்தை கேட்டவுடனே என்ன சத்தம் என்று விசாரிக்கிறான். இயேசு போகிறார் என்ற செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டது. ஓ, இவருக்காகத்தான் நான் காத்திருந்தேன், இவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், இவர் தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், இவருடைய வருகைக்காக நான் காத்திருந்தேனே என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். அந்த 47 வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 10 வசனம் பாருங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் கூப்பிடத் தொடங்கினான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடத் தொடங்கினான். அப்படின்னா ஒரு முறை கூப்பிட்டதோடு நின்று விடவில்லை, கூப்பிட தொடங்கினான் என்றால் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் சத்தம் போட்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். ஒரு நேரம் கூப்பிட்டதோடு நின்று விடவில்லை. ஒரு நாள் ஜெபத்தோடு நின்று விடக்கூடாது, ஒருவேளை ஜெபத்தோடு நின்று விடக்கூடாது. நான் தொடர்ந்து கூப்பிடுவேன், பெற்றுக்கொள்ளும் வரை கூப்பிடுவேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யும் வரை கூப்பிடுவேன், சோர்ந்து போகாதபடி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவன் கூப்பிட தொடங்கினான். எல்லாரும் அதட்டினாங்க, நீ குருட பிச்சைக்கார, இயேசு எவ்வளவு பிஸியா போய் கொண்டு இருக்கிறார், நீ கூப்பிட்டா அவர் நிக்கணுமா? நீ கூப்பிட்டா அவர் நின்றுருவாரா? அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குது, எவ்வளவு பிஸியா இருக்கிறாரு. அதனால பேசாத, அமைதியாயிரு. வசனம் சொல்லு, அநேகர் அவனை அதட்டினாங்களாம். எல்லாரும் அதட்டுறாங்க, குருடனை சுமாரு, பர்திமேயு பேசாரு சுமாரு, ஏன் சத்தம் போடுற? உன்னை சுகமாக்குன்னா அவருக்கு தெரியாதா? அவரே வந்து சுகமாக்க மாட்டாரா? ஏன் சத்தம் போடுற? பலர் அவனை அதட்டினாங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அப்படிதான் பலர் அதட்டி பார்ப்பாங்க. என்ன ஜெபம் நீ போய் என்னத்தை கண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால நம்ம வீட்டுல என்ன நடந்துச்சு உங்க வீட்டுக்குள்ளேயே சொல்லுவாங்க. அதனால நீங்க ஜெபத்தை விட்டு விடாதுங்க. யாரோ சொல்றாங்கன்றதுக்காக ஜெபிக்கிறதை விட்டு விடாதிருங்கள். யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக ஆண்டவரை தேடுவதை விட்டு விடாதிருங்கள். எல்லாரும் பர்திமேயுவை அதட்டினார்கள், பலர் அதட்டினார்கள். உடனே அவன் அமைதியா இருக்கல. சரி, எல்லாரும் திட்டுறாங்க, ஆண்டவர் சித்தன்னா அவர் என்னை குணமாக்கட்டும் அப்படின்னு அவன் உட்கார்ந்து இருக்கவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 48வது வசனம் வாசிங்க. மார்க் 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். யாரும் அதட்டுறாங்க, கூப்பிடாத, ஜெபம் பண்ணாதன்னு தடுக்கிறாங்களா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்க.
அவன் சோர்ந்து விடவில்லை, அமைதியாகி விடவில்லை. கூப்பிட்டா எனக்கு அற்புதம் நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முன்னிலும் அதிகமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். மனிதருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கூட வேலை பார்க்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்க தெருவில் உள்ளவங்க சொந்தக்காரங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், இயேசுவை தேடி என்னத்தை கண்ட, ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, அங்க ஓடி இங்க ஓடி உனக்கு என்ன நடந்தது, அதனால நீ போறதெல்லாம் வேஸ்ட் என்று என்ன வேணாலும் சொல்லட்டும். நீங்க இன்னும் சத்தமாய் கூப்பிடுங்கள், இன்னும் உற்சாகத்தோடு கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற வேளை வந்துவிட்டது. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நேரம் வந்துவிட்டது. அவர் உங்கள் வழியாய் கடந்து போகிறார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாதருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் ஜனங்கள் மத்தியிலே விடுதலை கொடுக்கும்படி வருவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கவே இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு இயேசு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். ஆனா நீங்க கூப்பிடணும். ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நிறைய பேர் என்ன பண்றோம், எதுக்கு வந்தீங்க, நான் பிரதரை நம்பி வந்துட்டாங்க, அப்ப ஒண்ணு அற்புதம் நடக்காது, போச்சு. பிரதரை நம்பி வந்து பிரதர் அவங்களுக்காக சிலுவை சுமந்தாரு, பிரதர் அவங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, பிரதர் அவங்களுக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டாரு. இயேசுவை நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரனை தேடி வந்து என்ன தேடிக்க போ, ஆண்டவர் விட்டுருவாரு. போ, எவ்வளவு இத்தனை ஊழியக்கார்ட்ட போ. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. அவர் எங்க இருக்கிறாரு? ஊழியக்காரர் தானே கண்ணுக்கு முன்னால தெரியுது எங்களுக்கு. இயேசு எங்க இருக்கிறாரு? உங்க பக்கத்துல உலாவி கொண்டிருக்கிறார், இந்த காலுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் ஜனங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். 2 பேர் என் நாமத்தினால கூடினாலும் அங்கு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்க பக்கத்துல தான் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, உங்க பக்கத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க அதை விசுவாசிங்க, அந்த விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. பரிதிமை இயேசுவை பார்க்கல, எல்லாரும் சொல்றாங்க இங்கதான் இருக்கிறார் இயேசு, இன்னும் போய் கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். இயேசுவை பார்க்கல, கண்கள் குருடு, ஆனா கூப்பிடுகிறான். பரிதிமையை கூப்பிட்ட உடனே ஆண்டவர் நின்றார். அவனை கூட்டிட்டு வாங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? பார்வை அடையணும், சுகம், விடுதலை. அவனுடைய கண்களில் தெளிவான பார்வை கொடுத்தார். பிறவி குருடன் பார்வை அடைந்து விட்டான், கூப்பிட்டான், பார்வை அடைந்தான். நீங்க கூப்பிடுங்க, விடுதலை பெற்றுக் கொள்ளுவீங்க. நீங்க கூப்பிடுங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. நீங்க கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. கூப்பிடணும் அவரை, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடணும். மத்தேயு 15:22 ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு கானானிய பெண், பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண், அவள் கூப்பிடுகிறாள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசுவை கூப்பிட்டாள். இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும். எதற்காக? அவருடைய மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், அவருடைய மகள் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், என் மகள் அசுத்தாவினால் வேதனைப்படுகிறாள் என்று ஒரு தாய் கூப்பிடுகிறாள். உங்க பிள்ளைக்காக நீங்க கூப்பிடுங்க, உங்க கணவருக்காக நீங்க கூப்பிடுங்க, உங்க மனைவிக்காக நீங்க கூப்பிடுங்க. பாதிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத உங்களுடைய பிள்ளைகள், வியாதிப்பட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூப்பிடுங்க. அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக கூப்பிட்டாள். அசுத்தாவி பிடித்து வேதனைப்படுகிற தன் மகளுக்காக இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். முதல் ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கல. சில சமயம் ஆண்டவர் உடனே பதில் கொடுக்க மாட்டார். அதுக்கு அர்த்தம் உங்களை நேசிக்கலன்னு அர்த்தம் அல்ல, உங்களை அவர் கவனிக்க மாட்டாருன்னு அர்த்தம் அல்ல. ஆண்டவர் இவருடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கல, அவர் பாட்டுல போயிட்டே இருக்கிறார்.
அப்படினால கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும், என் மகள் அசுத்தாவினால கஷ்டப்பட கூப்பிட்டுக்கிட்டே போய்கொண்டே இருக்கிறாள். இயேசு பதிலே சொல்ல பாட்டு போய்கிட்டே இருக்கிறார். சீசர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே பாவம், அந்த பெண் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாளே, அவளுக்கு பதில் சொல்லுங்க. சீசர்கள் வந்து இயேசுகிட்ட அந்த அளவிற்கு கூப்பிட்டு இருக்கிறா. சீசர்கள் வந்து சொல்றாங்க, கொஞ்சம் இறங்குங்க அப்படின்ற மாதிரி. உடனே இயேசு சொல்றார், அப்படியா, நீ ரொம்ப நேரம் என்னை கூப்பிட்டல்லம்மா, வா மகளை, உன்னை குணமாக்குறவன், மகளுக்கு சுதந்திரம் அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது. சில சமயம் ஆண்டவர் கொடுக்கிற பதில் அப்படிதான் தெரியும், அன்பில்லாத ஒரு மாதிரி தெரியும். ஆண்டவர் ஏன் நம்மளை புறக்கணிக்கிறான்ற மாதிரி தெரியும். அப்படி கிடையாது. அவர் ரொம்ப அன்பானவர், மனதுருக்கம் உள்ளவர், நமக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன். ஏன் அவர் அமைதியா இருக்கிறாரு? ஏன் நம்ம கூப்பிட்டா உடனே பதில் தர மாட்டேங்கிறாரு? ஆண்டவர் பாருங்க சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு எப்படி போடுறது? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கொடுக்கிற சுகம் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உரியது. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு எப்படி கொடுக்கறது? நீ என் பிள்ளை இல்லாம இருக்கிறியே, பாவத்தில் இருக்கிறியே, அவளுக்கு அர்த்தம் என்ன? நீ என் பிள்ளையா மாறு, இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். என் பிள்ளையா மாறு, அதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அவள் உடனே தன்னை தாழ்த்தினாள். மேஜையில் இந்த கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, தன்னை தாழ்த்தின உடனே அதான் தன்னை அர்ப்பணித்து விட்டாள் ஆண்டவருக்கு. நீ போ, நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது. உடனே மகளுக்கு விடுதலை. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண கேட்கலையே, விடாதுங்க. பரிதிமையை தொடர்ந்து ஜெபித்தான். இந்த கானானிய பெண் தொடர்ந்து போகிறாள், விடலை, தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் விட போவதில்லை என்று தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். விட்டு விடாதுருங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க. 1 மாசம் வந்து, 2 மாசம் வந்து, 4 மாசமா வந்து ஜெபம் பண்றேன், ஒண்ணு நடக்கலையே. இன்றைக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடாதருங்க, கூப்பிட்டு கொண்டே இருங்க. உங்களுடைய மகளுக்காக, உங்களுடைய மகனுக்காக, யாருக்காக? உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாரோ ஒருவருக்காக, ஆஸ்பத்திரியில் வியாதி படுக்கையில் இருக்கிற யாரோ ஒருவருக்காக கூப்பிடுங்க. மத்தேயு 17:15 ஒரு தகப்பன் வருகிறான். மத்தேயு 17:15 வாசிங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஒரு தகப்பன் வந்து என் மகனுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். தன் மகனுக்காக இயேசுவை கூப்பிடுகிறான். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். ஒரு அசுத்தாவி வந்து என் மகனை கொல்லும்படி போராடுகிறது. அது நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. என் மகனுடைய உயிருக்கு ஆபத்து. பிசாசு என் மகனுக்கு விரோதமாய் போராடுகிறான். ஆண்டவரே இறங்கும். அந்த கூப்பிட்டான் தகப்பன் வந்து தன் மகனுக்காக இயேசுவை கூப்பிட்டான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அந்த தகப்பன் நிமித்தம் மகனுக்கு விடுதலை கொடுத்தார். உங்கள் நிமித்தம் உடைய மகனுக்கு விடுதலை, உங்கள் நிமித்தம் உடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு, உங்கள் நிமித்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றம், உங்கள் நிமித்தம் உடைய கணவர் ரட்சிக்கப்படுவார், உங்கள் நிமித்தம் உடைய மனைவி மாற்றப்படுவார்கள். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். இன்னைக்கு விடுதலையின் நாள். உங்களுக்கு விடுதலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோட தெளிவா பேசி இருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்துல, பிரச்சனையில, தேவையில, நெருக்கத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ கூப்பிடுங்க, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. விசுவாசத்தோடு நீங்க கூப்பிடும் போது அற்புதம் நடக்கும். இயேசுவை தேடி வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் இயேசு அற்புதம் செய்தார். நீங்க கூப்பிடுங்க, அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? உங்க கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல சுகம் வேணும், விடுதலை வேணுங்க கை வைங்க, அல்லது இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. இப்ப நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த மகன், இந்த மகள் ஜெபிக்கிற ஜெபத்தினை கவனமாய் கேட்கிறீரப்பா. இதோ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் அல்லவா? இதோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு விடுதலை வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பியும். ஒரு அற்புதத்தை அவள் கண்டு களிகூறும்படி கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதம் நடப்பதாக. உம்மை நோக்கி எதற்காக கூப்பிடுகிறார்களோ அதிலெல்லாம் அற்புதம் செய்யும். இயேசுவே, என் நோய்கள் மாறணும், கேன்சர் மறையணும், ஆஸ்துமா விலகணும், ஆர்த்தரைட்டிஸ் மரணம், சுகமாக்குங்கன்னு ஜெபிக்கிறாங்களே, சுகமளிக்கிற வல்லமை அவருடைய தலை முதல் கால் வரை இறங்கட்டும். சகல நோய்களும் வலிகளும் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய தழும்புகளால் தொட்டு குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடும், வீட்டிலே வியாதியஸ்தரை தொடும். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், விடுதலை அடையட்டும். இயேசுவே இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது பேதுருக்காய் கரத்தை நீட்டின தேவன், இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். சொந்து போகாதங்க, நல்ல விசுவாசிங்க. தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்க. உங்க ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். ஆமேன்.